بسم الله الرحمن الرحيم القارعة نار حامية. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரா அல் கஹ்ஃபின் ஆரம்ப பகுதியை நாங்கள் சென்ற அல் குர்ஆன் வசுன்னா மஜ்லிஸில் பார்த்தோம். ஒரு கொள்கைக்காக வாழ்ந்த வாலிபர்களின் வரலாறு தான் அது. கொள்கைக்காக வாழுகின்ற போது இந்த உலகத்தில் ஒரு பக்கத்திலே யாரும் எதிர்கொள்ள முடியாத சவால்கள், இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாத சந்தோஷம், இன்பம். இந்த ரெண்டும் கொள்கைக்காக வாழுகின்ற மனிதர்களிடத்திலே காணப்படுகின்ற ஒரு அதிசயமான இரண்டு துருவங்களாகும். இன்பங்களை அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு துன்பங்கள் சரிவராது. அவங்க எப்போதும் அவற்றை தவிர்க்கவே பார்ப்பார். துன்பங்களில் உழன்று வாழுகின்றவர்கள் அவங்களுக்கு இன்பங்களை காண்றது கஷ்டமாயிருக்கு. அவங்க சதாவும் துன்ப வாழ்க்கை தான் அனுபவிப்பார். கொள்கைக்காக வாழுகின்றவர்களிடத்திலே இந்த இரண்டும் இருக்கும். அவர்கள் இந்த உலகத்தில் பெரும் சவால்களை எதிர்கொள்வார்கள். அதனால் பெரும் சிரமங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுவார். வெளியிலிருந்து அதை பார்க்குற நேரம் சிலருக்கு அது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும், சிலருக்கு மடத்தனமாகவும் அது தோன்றும். அதே நேரம் அவருடைய வாழ்க்கையில் யாரிடமும் இல்லாத, யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சியும் சந்தோஷமும், வாழ்க்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் இருப்பதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை, அப்படிப்பட்ட ஒரு பரிசை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே கொள்கைக்காக வாழுகின்றவர்களுக்கு வழங்குகின்றான். அந்த அதிசயத்தை நாங்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகளின் வரலாற்றிலே நாங்கள் பார்த்தோம். அவர்கள் 300 வருடங்கள் குகையிலே தூங்கினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த 300 வருடங்கள் என்பது அரபு கணக்குப்படி 309 வருடங்கள். அதை அல்லாஹ் தஆலா இவ்வாறு இரண்டையும் சேர்த்த விதமாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது ஒரு அதிசயம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பது பற்றி
மற்றவர்கள் தர்க்கித்து கொள்கிறார்கள். அதை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ. அவர்கள் 300 வருடங்கள் அந்த குகையிலே தங்கியிருந்தார்கள், மேலதிகமாக 9 வருடங்களும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த 300 வருடங்கள் மேலதிகமாக 9 வருடங்கள் என்று சொல்லுகின்ற போது அரபு கணக்குப்படி 309 வருடங்கள், ஆங்கில கணக்குப்படி 300 வருடங்கள். அல்லாஹ் தஆலா தான் அதனை சரியாக அறிந்தவன் என்ற செய்தி இந்த சூறாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 300 வருடங்கள் அந்த வாலிபர்களை அல்லாஹ் தஆலா குகையிலே தூங்க வைத்து அவர்கள் உலகத்தில் எதை விரும்பினார்களோ அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அதனை அல்லாஹ் தஆலா சாதித்து காட்டினார். அவருடைய எண்ணங்களிலே யாராலும் அசைக்க முடியாத ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய அத்தனை சுகப்போகங்களையும் துறந்து, தாய் தந்தையர்களை துறந்து, சொந்தங்களை துறந்து, தங்களுடைய தேவைகளையெல்லாம் துறந்து ஒரு குகைக்குள் போய் ஒதுங்கினார். அவரிடத்திலிருந்த ஆசை, அதாவது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற வானத்தில் பூமியில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை இந்த உலகம் வணங்க வேண்டும். ஆனால் இங்கு அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்கப்படுகிறது. இந்த கவலையிலே தான் அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே சென்றார். அவர்களுடைய அந்த ஆசையை திசை திருப்ப யாராலும் முடியவில்லை. சில நேரம் குடும்பத்தில் யாராவது முயன்றிருக்கலாம், அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்களுடைய அச்சுறுத்தல் அதனை மாற்றியிருக்கலாம். ஒன்றும் செய்யலை. அந்த அசையாத நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மீண்டும் அந்த ஊருக்கு கொன்றல. அவர்களை 300 வருடங்கள் தூங்க வைத்து அவர்களுடைய ஆசை எதுவோ அதனை அவன் அந்த பூமியிலே நிகழ்த்தி காட்டினான். அங்கு ஷிர்க், குஃபர், இறை நிராகரிப்பு அத்தனையும் இல்லாமலாக்கப்பட்டு அல்லாஹ் தஆலாவை வணங்குகின்ற, அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம் அங்கு உருவாகி இருந்தது. அவர்கள் தூக்கத்திலிருந்து வெளிக்கின்ற போது இப்படி ஒரு வரலாறை நாங்கள் பார்த்தோம். இந்த வரலாற்று பின்னணியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹா வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. நபியே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்லாஹுவை அழைத்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களோடு நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அவர்களோடு அமர்ந்திருங்கள். நீங்கள் உங்களுடைய கண்கள் இந்த உலகத்தின் அலங்காரங்களையெல்லாம் பெற்று அனுபவிக்கின்றவர்களின் பக்கம் திரும்ப வேண்டாம். நாங்கள் அவர்களுடைய உள்ளங்களை எங்களுடைய எண்ணத்திலிருந்து திசை திருப்பியிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வரம்பு மீறியதாகும். அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே அல்லாஹ் தஆலாவை தங்களுடைய இதயங்களிலே சுமந்து அனைத்தையும் துறந்த அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குகைவாசிகளை பற்றி சொன்னான். ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு வந்து அந்த பின்னணியில் அங்கே இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் தஃப்சீர்களில் வருகிறது. குறைஷி தலைவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட சாதாரண மனிதர்கள், உலக மக்களிட பார்வையில் சாதாரண மனிதர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த சாதாரண மக்கள், சில நேரம் அடிமைகளாக இருந்து விடுதலை பெற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர்களெல்லாம் நபியோடு அமர்ந்திருப்பதை அந்த குறைஷி தலைவர்கள் விரும்பவில்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாரையும் தூரமாக்கி வைங்க, நாங்கள் உங்களோட வந்து அமரவனுமாக இருந்தால் இவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, எங்களோட அந்தஸ்து வேறு, அவங்களோட அந்தஸ்து வேறு. அவங்க சமூகத்திலேயும் அந்தஸ்தில் குறைந்தவர், இனத்திலும் அந்தஸ்திலே குறைந்தவர். என்ன, சுஹைப் ரோமை சேர்ந்தவர், பிலால் ஹபஷாவை சேர்ந்தவர், இவர்கள் எல்லோரும் வெவ்வேறு தேசங்களை சேர்ந்தவர். நிறத்திலே அவர்கள் வேறு, இனத்திலே வேறு, தேசத்திலே வேறு, அடிமைத்துவம் வேறு. இப்படியெல்லாம் இவர்கள் எங்களோடு இருக்க தகுதியற்றவர்கள், அவங்களெல்லாம் ஓரமாக்கணும், அப்போ தான் எங்களுக்கு உங்களோட வந்து உட்காரலாம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளூர இந்த காரணத்தை முன்வைத்தாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களாக இருந்தால் அதனை ஒரு முறை யோசிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி அப்படி வந்த ஒரு எண்ணத்துக்கு பதில் சொல்லுகின்ற விதமாகத்தான் இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷி தலைவர்களையெல்லாம் தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு அவங்களோட அதிகாரங்களையும் அவங்களோட சுகபோகங்களையும் பங்கு போட்டு அனுபவிப்பதற்கு ஒருபோதும் சிந்தித்திருக்க மாட்டார். அதுவல்ல அவர்களுடைய யோசனை, அதனை அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் இந்த காரணத்தை வச்சாவது இஸ்லாத்துக்கு வருவாங்களா, அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தானே. எனவே இந்த பிலால், சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களை கொஞ்சம் தூரமாக்கி வச்சுட்டு அவர்களை தங்களோடு அமரச் செய்து அவர்கள் அதன் மூலம் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள் என்றால் அது ஒரு பெரிய சாதனை. தவ்வா பாதையிலே சில நேரம் அது ஒரு மைக்கல்லாகவும் அமையலாம் என்று அவர்கள் சிந்தித்திருக்கக்கூடும். அல்லாஹ் அப்போது அந்த தூதருடைய விஷயத்திலே தலையிடுகிறான், சொல்கிறான், நபியே, இந்த மனிதர்கள் யார், அவங்க அற்பர்கள் என்று நினைக்கிறாங்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள். உங்களோடு அவர்கள் வந்து சேர்ந்ததற்கு வேறு எந்த காரணங்களும் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கவும் இல்லை, அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கவும் இல்லை, உங்களோட சேர்ந்ததுனால சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்துகள் கூடவும் இல்லை. அவங்க வந்ததுக்கு ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். உங்களோடு அமர்ந்து பட வேண்டிய பாடுகளெல்லாம் பட்டு அனுபவிக்க வேண்டிய சிரமமெல்லாம் அனுபவித்து அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நாடி நிற்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் இருங்கள், உங்களோட கண்கள் அந்த பக்கம் திரும்பவான. நாங்கள் கொடுத்திருக்கிற அந்த உலகத்தில் அலங்காரங்கள் இருக்கிறதே, அந்த அலங்காரங்களின் பக்கம், அலங்காரங்களை அனுபவிக்கிறவங்களோட பக்கம் உங்களோட கண்கள் திரும்ப வேண்டாம். ஏனென்றால் அங்கு இந்த அற்பர்கள் என்று கருதப்படுறாங்களே, அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரும் பொக்கிஷம் அவர்களிடத்திலே கிடையாது. இவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நாடி நிற்பவர்கள். அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் திருப்பி இருக்கிறோம். அவங்க அல்லாஹ்ட சிந்தனையிலே அல்ல இப்படி இவங்களை ஓரமாக்குங்க, நாங்கள் வரணும்னு சொல்கிறது. அவர்களுடைய பெருமானங்கள் கணிப்பீடுகள் வேறு,
இவங்களோட பெருமானங்கள் கணிப்பீடுகள் வேறு. அவங்க ஒன்று அளக்கிற அளவுகோல் வேறு, இவங்க ஒன்று அளக்கிற அளவுகோல் வேறு. அவங்களோட உள்ளங்களை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திருப்பி இருக்கிறான். அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றவர்கள். அவர்களுடைய கர்மங்கள் அனைத்தும் வரம்பு மீறியவைகளா. இந்த காரணங்களால் அவர்களை நீங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு இவங்களை ஓரமாக்கிறாதீங்க, பொறுமையோடு கடைசி வரை இவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்தில் அளவுகோல்கள் இருக்கின்றன. அது இந்த உலகத்தில் பார்வையில் இருக்கிற அளவுகோல்கள் அல்ல. இந்த உலகம் எத்தனையோ சொத்து சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் வைத்து இந்த உலகத்தில் கண்ணியம் யாருக்குண்டு அளந்து பார்க்குது. அப்படி ஒரு அளவுகோல் தான் சமூகத்தில் இருக்குது. அதிகாரம், சமூக அந்தஸ்து, சொத்து சுகங்கள், செல்வங்கள், பெரிய குடும்பம், இதையெல்லாம் வச்சு இவங்க பெரியாக்கள், அதெல்லாம் இல்லை இவங்க சிறியாக்கள், இப்படி உலகம் பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இதுக்கு எந்த பெருமதியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் இதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. அவர்கள் அந்த 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 இந்த வசனங்கள் இறங்கியதற்கான அந்த காரணங்களில் வருது. இவங்க உடுத்திருந்த உடுப்புகள் இருக்குதே, யார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உடுத்திருந்த உடுப்பு, அது பழைய கந்தலான உடை. அந்த உடையை உடுத்து இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு பக்கத்தில் சில நேரம் போய் உட்கார்ந்தா வியர்வை நாற்றம் வீசும். அப்போ ராகத்தா போய் உட்காரலாம். சமூகத்தில் அந்தஸ்தும் குறைவு, அழுக்கு, கந்தலான ஆடை, உட்கார்ந்தா பக்கத்தில் ஒரு வாசம், மனம் வீசாது. அப்படியெல்லாம் இந்த உலகத்திட பார்வையில் குறைந்த அந்த மனிதர்களை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்? அவர்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். அந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை நாடி நிற்கின்ற உள்ளங்கள். அந்த உள்ளங்கள் அவங்களோட பக்கத்தில் மிச்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை, பார்க்குறதுக்கு கவர்ச்சியான தோற்றம், நல்ல உடைகள், நறுமணங்கள் என்றா பக்கத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்திருக்கேன். இதுவா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அளக்கிற அளவுகோல்? இல்லை. எனவே நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு சொல்லுங்க? அந்த குறைஷி தலைவர்களுக்கு சொல்லுங்க. வகுல் அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியம் உங்களோட ரப்பு கிட்ட இருந்து வந்தது தான். நீங்க வச்சிருக்கிற அளவுகோல்களால் அளந்து பார்க்கிறதல்ல சத்தியம். நீங்க வச்சுக்கிற அளவுகோல்களால் அளந்து பார்க்கிறதல்ல சத்தியம். சில நேரம் சில மனிதர்கள், சில நேரம் சில மனிதர்கள் என்று சொல்றதை விட பல நேரம் பல மனிதர்கள் என்று சொல்றது தான் பொருத்தம். என்றால் இன்றைக்கு அதுதான் விதியாக மாறி இருக்கிறது. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எல்லா சௌபாக்கியங்களையும் இந்த உலகத்தில் பெற்ற காரணத்தினால் சத்தியம் எங்களோடு தான் இருக்க வேண்டும். அது எல்லா வசதிகளும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் துயரங்களும் துன்பங்களும் இல்லை. எல்லா வகையிலும் நாங்கள் இந்த உலகத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அவ்வளவும் கைகூடி இருக்கின்ற போது சத்தியத்தை மட்டும் அல்லாஹ் வேறு யாரிடமாக கொடுத்திருப்பானா? அதையும் அல்லாஹ் எங்களுக்கு தான் தந்திருப்பான். எனவே நாங்கள் நினைக்கிறது தான் சத்தியம், நாங்கள் செய்கிறது தான் சாலிஹான அமல், நாங்கள் போகிற போக்குத்தான் நேர்வழி. இப்படி இந்த நேர்வழியையும் கூட எதை வச்சு அளவிடுறாங்க? எதை வச்சு அளவிடுறாங்க? அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிற அலங்காரங்களை வச்சு. அல்லாஹ்வுடைய பார்வையில் இதற்கு எந்த பெருமதியும் இல்லை. நபியை சொல்லுங்கள், வகுல் அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியம் உங்களோட ரப்புக்கிட்ட இருந்து வந்ததுதான், உங்கள்கிட்ட இருந்து வந்தது அல்லது.
உங்கள்கிட்ட இருந்து வந்ததல்ல. உங்களோட சொத்து சுகங்களாலேயும் உங்களோட செல்வங்களாலேயும் உங்களோட சௌபாக்கியங்களாலேயும் சத்தியம் அளக்கப்பட முடியாது. ஃபமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். யார் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க ஈமான் கொள்ளட்டும். இந்த வெளி தோற்றங்கள் காரணிகளை எல்லாம் வச்சு அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்ற ஒரே காரணத்துக்காக சத்தியத்தை ஏற்று விளங்கி ஈமான் கொள்ள யாராவது விரும்பினா அவங்க ஈமான் கொள்ளட்டும். அதற்கு யாரும் தயார் இல்லைன்னா ஃபமன் ஷா ஃபல் யக்ஃபுர், அவங்க நிராகரிக்கட்டும். அவங்க நிராகரிக்கட்டும். இது அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்மை சேர்க்க பார்க்குறீங்களா? தேவையில்லை, நிராகரிச்சுட்டு போங்க, நிராகரிச்சுட்டு போங்க. அதில் எந்த பலவந்தமும் இல்லை. சத்தியத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சத்தியம் என்பதற்காக ஆட்களை வச்சு அளக்க இயலாது, உடுப்பை வச்சு அளக்க இயலாது, சொத்து சுகங்களை வச்சு அளக்க இயலாது. ஒரு நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற காரணத்தினால் ஒரு சிலர் மீது எங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளத்தில் போதாமைகள் இருக்கின்றன. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சாராரை காட்டி, அதாவது இது எல்லா ஊர்களையும் இருக்குது, ஜமாத் இஸ்லாமியோ தப்லீ ஜமாத்தோ அல்லது வேறு எந்த அமைப்பையும் இந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இந்த ஊரில் இருக்கிறாக்கள் சரியில்லைன்னு சொல்லி, நீங்கள் நல்லா இந்த ஊரில் இருக்கிறாக்கள் சரியில்லை, கிட்ட இருக்கிறாக்கள் எப்போவும் சரியில்லை தானே. கிட்ட இருக்கிறாக்கள் தூரத்தில் இருக்கிறாக்களால் தொல்லை இல்லை. கிட்ட இருக்கிறாக்கள் தான் வருவாங்க, கதைப்பாங்க, அவங்களோட தான் ஏதாவது பேசணும், அவங்களோட தான் முரண்பட்டு கொள்ளணும். இப்படி ஒரு பார்வை இருக்குது. அதை வச்சியும் சத்தியத்தை அளவிடுறது. சத்தியத்தை அளவிடுறதுக்கு எத்தனையோ காரணிகளை வச்சுக்கிறாங்க, எத்தனையோ காரணிகள். அது எல்லாத்தையும் நிராகரித்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது சத்தியம், அதை சத்தியம் என்று விளங்கி யாராவது ஈமான் கொள்ள விரும்பினா ஈமான் கொள்ளுவோம், ஏலாட்டி நிராகரிச்சுட்டு போங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இதால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இதால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அப்படி சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்படி யாராவது நிராகரிச்சா இன்னா அத்ததினாலி தாலிமீன நாரன், அந்த அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம். நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம். நரகத்தை என்று சொல்லலை, நெருப்பை. நரகத்தை மூட்டோம், மூட்டி நெருப்பை உருவாக்கித்தான் தண்டனையை கொடுக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நெருப்பே இன்னொரு வேலையோடு செஞ்சு வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்தால் சாப்பாடாக இல்லை, என்ன வேணுமென்றாலும் ஆக்கித்தாரோ என்று சில நேரம் வீட்டுக்கு வரவா வந்தால் என்ன கிடைக்குமென்று கேட்குற ஆளுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். வந்தால் நீங்கள் எது வேணுமென்றாலும் ஆக்கித்தாரோம்னு சொன்னால் வந்ததுக்கு பிறகு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கையிலுமா ஆக்குற வரைக்கும் இல்லை, ஆக்கி வச்சிருக்கிறோம் வாங்க, வந்தால் உடனே சாப்பாடு தான் என்று சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் தயார் செஞ்சு வச்சிக்கிறோம் நெருப்புன்னு சொல்லி அப்படி சொல்கிறான். சத்தியத்தை நிராகரிப்பதற்கு காரணங்களை எல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு அதை விட்டு ஓட இயலாது. அப்படி என்றால் முடிவு இதுவாகத்தான் இருக்கும். அந்த நெருப்பு எப்படிப்பட்டதென்றால் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அதன் சுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு வரவேற்பு, இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு வரவேற்பு கொடுக்கிறான். எப்படி?
அவர்களை சுவாலைகள் சூழ்ந்து வரவேற்கும். அங்கு அவர்கள் தங்களை பாதுகாக்க உதவி கோரினால் யுவாசு உதவி வழங்கப்படும். அல்லாஹ் கிண்டலா சொல்றார். அந்த சுவாலைகளுக்கு மத்தியில் தங்களை பாதுகாத்து கொள்ள உதவி கோரினால் உதவி வழங்கப்படும். எப்படியான உதவி? அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்யும் வண்ணம் இந்த வழங்கப்படுகின்ற உதவியை உதவி என்று சொல்லுகிறான். என்ன உதவி? பிமா இன் கல் புகுல், உருக்கப்பட்ட செம்பு போன்ற உருக்கப்பட்ட செம்பு போன்ற ஒரு பானம் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த பானத்தை அருகில் எடுக்கின்ற போதே யஷ்வில் உஜூ, முகம் ரோஸ் ஆகிரும் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அதை குடித்தா அல்ல, அதை வாயில் வைத்தால் அல்ல, அந்த பானத்தை எடுக்கின்ற போதே முகம் ரோஸ் ஆகிரும். அவ்வளவு பயங்கரமான உதவி அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த நெருப்பு சூழ்ந்து கொள்ளுகின்ற போது வருகின்ற தாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பானம் தான் இது. சத்தியத்தை நிராகரித்தால் விளைவு அதுதான் என்று நபியே அவர்களை எச்சரியுங்கள். பீஸ ஷராப், மிக மோசமான பானம். வசாஅத் முர்தஃபகா, அவர்கள் ஆறுதல் பெறுவதற்கு செல்லுகின்ற இடம் மிகவும் மோசமானது. ஆறுதல் பெறுவதற்கு செல்லுகின்ற இடம். இங்கே இந்த சத்தியத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ள நினைத்தார். சத்தியம் ஒரு தொல்லை, அல்லாஹ்வுடைய தீன் ஒரு தொல்லை. அதிலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ள நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் தரும் ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்கிறான். இந்த வசனங்கள் இருக்கிற ஒவ்வொரு சொற்பிரயோகமும் இவர்கள் மார்க்கத்தை எப்படி ஏளனம் செய்து ஒதுக்கினார்களோ அதே மாதிரி அவர்களுடைய ஏளனத்துக்கு நேர் எதிரான அல்லாஹ்வுடைய ஏளனங்கள் இந்த வசனங்களிலே துணிக்கின்றன. அல்லாஹ் அவர்களை ஏளனமாகத்தான் வரவேற்கிறான். எப்படி வரவேற்கிறான்? அவர்களை சுவாலைகள் சூழ்ந்து வரவேற்கும் என்று சொல்கிறான். அவங்க உதவி கோரினா உதவி வழங்கப்படும் என்று சொல்கிறான். அவர்கள் ஆறுதல் பெறுவதற்கு செல்லுகின்ற இடம் மிக மோசமானது என்று சொல்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் ஏளனம் கலந்திருக்கிறது. எப்படி சத்தியத்தை ஏளனமாக பார்த்தார்களோ, சத்தியத்தை சுமந்தவர்களை அற்பர்கள் என்று கருதினார்களோ, அது மாதிரி அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே நேரம் இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை, ஈமானுக்கு பொருத்தமான காரியங்களை உலகத்திலே செய்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இன்னா லா நுதிஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, மிகச்சிறந்த செயல்களை இந்த உலகத்தில் செய்த எந்த மனிதனையும் நாங்கள் அவருடைய கூலியை வீணாக்கி விட மாட்டோம். உலாய்க்க, அவர்களுக்கு, லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவன சோலைகள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் தஹப், அவர்களுக்கு தங்கத்தினாலான வளையங்கள் அணிவிக்கப்படும். வயல்பசூன சியாபன் ஹுத்ரன் மின் சுந்துசின் வயஸ்தப்ர, தடித்த மெல்லிய பசுமையான பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். முத்தகீன ஃபீஹா அலல் அராய், அந்த சுவன சோலைகளிலே அவர்கள் அழகாக போடப்பட்டிருக்கின்ற சாய்மானங்களில் சாய்ந்திருப்பார்கள். நிஅமத் ஸவாப், அவர்களுக்கு கிடைக்கின்ற மிக பெருமதியான வெகுமதி அது. வஹசுனத் முர்தஃபகா, அவர்கள் ஆறுதல் பெறச் செல்லுகின்ற இடம் எவ்வளவு அழகானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏற்கனவே ஆறுதல் பெறுறதுக்கு நரகத்துக்கு போனவங்க எப்படி போனாங்க, இங்கே ஆறுதல் பெறுறதுக்கு சுவர்க்கவாதிகள் எங்கே போகிறாங்கன்றதை அல்லாஹ் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு காட்டி, ரெண்டு பேரும் ஆறுதல் பெறத்தான் போகிறாங்க என்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் தீனுக்கு உள்ள பெருமதியை விளங்காமல் வாழ்கிற மனிதர்களை பார்த்து தான் இந்த வசனங்கள் பேசுகின்றன. எப்போ உலகத்திட அந்தஸ்தும் உலகத்திட இன்பங்களும்
ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு இடத்தை எடுத்து அதுவே இந்த வாழ்க்கையோட லட்சியம் என்ற அளவுக்கு மாறி இந்த உலகத்தில் மார்க்கம் எல்லாம் 2ஆம் பட்சம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இந்த உலகத்தில் எவற்றையெல்லாம் தேட வேண்டுமோ அடைய வேண்டுமோ அதுதான் வாழ்க்கையோட பிரதான நோக்கம் என்று கருதுகின்ற அந்த சிந்தனை பாங்கை மிக கடுமையாக சாடுகின்றது இந்த வசனம். பொதுவாக சூரத்துல் கஹ்ஃப் சடவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான போராட்டத்தை பிரகடனம் செய்கின்ற ஒரு சூறாவாகும். இந்த சூறாவில் வர அவ்வளவு விஷயங்களும் உலகத்தை மேன்மையாக உயர்வாக கருதி அல்லாஹ்ட மார்க்கத்தை அந்த உலகத்தை வச்சு கணிப்பிடுறாங்களே. சில நேரம் அல்லாஹ்ட மார்க்கத்தை கண்ணியமாக கருதுகிறாலும் அது இந்த உலகத்தை வச்சு தான் கண்ணியமாக கருதுறது. யார் அல்லாஹ்ட மார்க்கம் பேசுகிறார்கள்? அல்லாஹ்ட மார்க்கத்தை பேசுகிறார்கள் அற்பர்களாக இருந்தால், சின்னவங்களாக இருந்தால், அவங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லாட்டி, அவங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இந்த சமூகத்தில் இல்லாட்டி மார்க்கத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அல்லாஹ்ட மார்க்கத்தை பேசுகிறவங்க பெரியவங்களாக இருந்தால் அப்போ கொஞ்சம் மரியாதை. மார்க்கத்துக்கு இப்படி வருகின்ற மரியாதைக்கு பொருள் என்ன? மார்க்கம் என்றதுனால கொடுக்கப்படுற மரியாதையா? அது ஆளுக்கு கொடுக்கப்படுற மரியாதையா? இல்லை. இந்த இந்த பிரச்சனை சில நேரம் உலமாக்களுக்கு மத்தியிலும் ஏற்படுகிறது. அல்லாஹ்ட தீனை பிரச்சாரம் செய்கிறவங்களும் யோசிக்கிறாங்க, நான் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ஏழையாக, அண்டைக்கு உழைச்சி தின்றவனாக அல்லது மாதம் சம்பளம் வாங்குறவனாக இந்த தவா பணியை செஞ்சால் இதுக்கு மரியாதை இல்லை. எனவே நான் ஒரு பெரிய ஆளாக மாறணும். யார் யோசிக்கிறது? சில நேரம் அல்லாஹ்ட தீனை பிரச்சாரம் செய்கிற ஒருத்தர் யோசிக்கிறார், நான் சின்னவனாக இருந்தால் எனக்கு கிடைக்கிற மரியாதை தான் இந்த மார்க்கத்துக்கு கிடைக்கும். எனவே நான் ஒரு பெரிய மனுஷனாக மாறும். அப்போ இவர் எப்படி மார்க்கத்துக்கு கௌரவம் தேடி கொடுக்க பார்க்குறார்? தனக்கு கிடைக்கிற கௌரவத்தை தான் மார்க்கத்துக்கு கொடுக்க பார்க்குறார். மார்க்கத்துக்கு இவருடைய கௌரவம் தேவையில்லை. மார்க்கம் என்பதனால், சத்தியம் என்பதனால் அது உயர்ந்து நிற்கிறது. அதற்கு இன்னொருத்தர் கௌரவம் தேடி கொடுக்கவே தேவையே இல்லை. அதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து. அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து. உலகத்தில் 2 பெரிய சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த 2க்கும் தான் அல்லாஹ் தாலாவிடத்திலே அந்தஸ்து. மற்ற அனைத்தும் ஈயின் இறக்கையளவு கூட அல்லாஹ் தாலாவிடத்திலே பெருமதியானவைகள் அல்ல. ஒன்று அல்லாஹ்ட மார்க்கம், மற்றது இந்த மனிதன். மனிதனுக்கு அல்லாஹ் கிட்ட அந்தஸ்து ஒன்று இருக்குது, இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்து ஒன்று இருக்கு. இந்த 2ஐயும் இணைக்கிறது தான் தௌவா. ஆனால் மனிதனே மனிதன் அந்தஸ்தை உணராத போது, மனிதனே அவன் தன்னை பார்க்குறான் எப்படி? நான் ஒரு உதவாக்கரை, என்கிட்ட என்ன தான் இருக்குது? என்னை ஒருத்தர் பார்க்குறாங்களும் இல்லை, சலாம் சொல்கிறாங்களும் இல்லை, ஒரு சபைக்கு போனால் வரவேற்கிறாங்களும் இல்லை, கண்ணியமாக என்னையை பார்த்து சிரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. எனவே நான் ஒரு வீணாக போன ஆள், எனக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு ஒரு மனுஷன் நினைச்சா அவன் என்னிடம் ஒன்றும் இல்லை என்பதை எதை வச்சு தீர்மானிக்கிறான்? இந்த உலகத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறான். இந்த உலகத்தில் ஒன்றும் என்கிட்ட இல்லை, எனவே நான் உதவாக்கரை. ஒரு பிச்சைக்காரன் அவன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, தங்கி வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்படி இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனிதன் நான் கௌரவமானவன். ஏனென்றால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், என்னை விரும்புகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் மதிக்கிற சொத்துக்கள் ஒன்று மனிதன். எனவே நான் கௌரவமானவன்
என்று நினைச்சா அது அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்குற கௌரவம். இந்த பணத்தை வச்சு, சொத்து சுகங்களை வச்சு நான் அற்பமானவன், உதவாக்கரை, இந்த உலகத்தில் வாழ்றதுல வேலை இல்லை என்று ஒருத்தன் கருதினான்டா அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு போகிறான். அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு போகிறான். அது மாதிரி இந்த மார்க்கத்தையும் வேறு எதையும் வச்சு இதுக்குரிய அந்தஸ்தை நாங்கள் தீர்மானிக்க முயற்சிக்க கூடாது. மார்க்கம் உயர்ந்தது, அது ஒரு நாளும் கீழே போகாது. அந்த உயர்ந்த மார்க்கத்தை தான் அந்த வாலிபர்கள் சுமந்தார்கள். அந்த மார்க்கத்தில் பெருமதியை உணர்ந்துதான் அத்தனையையும் துறந்து அந்த மார்க்கத்தை மாத்திரம் தங்களுடைய கல்புகளிலே சுமந்து கொண்டு சொந்தங்களை, உம்மா அப்பாமார, ரத்தங்களை, சொத்து சுகங்களை, நாட்டை, தேசத்தை, தலைவர்களை எல்லாரையும் துறந்து இந்த தீனை மாத்திரம் சுமந்து கொண்டு குகைக்கு சென்றார். அதுதான் பெருமதியை உணர்ந்த வரலாறு. இந்த தீண்ட பெருமதியை உணர்ந்த வரலாறு அது. இன்றைக்கு தீனுக்கு அந்த பெருமதி கொடுக்கப்படுவதில்லை, அந்த கண்ணியம் கொடுக்கப்படுவதில்லை. அதுதான் இந்த சூரா முழுவதுமே பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை விளக்குறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றார், அற்புதமான ஒரு உதாரணம். வத்ரிப் லஹும் மஸலன், நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுங்க. ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபின், ரெண்டு மனிதர். இந்த ரெண்டு மனிதர்களில் ஒருவருக்கு நாங்கள் ரெண்டு தோட்டங்களை கொடுத்திருந்தோம். இந்த ரெண்டு தோட்டங்கள் எல்லாம் வர்ணிக்கிறான். அவருடைய வசதி வாய்ப்புகள், அவருடைய செழிப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு முறை கற்பனை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களினூடாக அதில் ஒரு மனிதனுக்கு ரெண்டு தோட்டங்கள். என்ன தோட்டம்? திராட்சை தோட்டங்கள். வஹஃபஃப்னாஹுமா பினஹல், அந்த திராட்சை தோட்டங்களை சுற்றி பேரீச்ச மரங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நடுவில் ரெண்டு திராட்சை தோட்டம். அந்த ரெண்டு திராட்சை தோட்டத்தையும் சுற்றி பேரீத்த மரங்கள் நேராக வரிசையில் இருக்கின்றன. வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, அந்த ரெண்டு தோட்டங்களுக்கும் மத்தியில் ஒரு விவசாய பயிர் நிலம் செழித்து ஓங்கு வளர்ந்திருக்கிறது. கில்தல் ஜன்னத்தை ஆத்தத் உகுலஹா, அந்த ரெண்டு தோட்டங்களும் குறைவில்லாமல் அதன் விளைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தன. வலம் ததுலிம் மின்ஹு ஷைஆ, அல்லாஹ் இங்கே பாவிக்கிற ஒரு சொல் மிக முக்கியமானது. அந்த ரெண்டு தோட்டங்களும் அவனுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவனுக்கு விளைச்சலை குறைக்கலன்னு சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ரெண்டு தோட்டங்களும் அவனுக்கு அநியாயம் செய்யலை. மறக்கத்தான் அந்த தோட்டங்கள் விளைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தது. அவன் அநியாயம் செஞ்சான்னு அல்லாஹ் புறவு சொல்கிறான். அவன் அநியாயத்தை சொல்கிறதுக்கு தான் தோட்டம் அநியாயம் செய்யலைன்னு அல்லாஹ் முன்னுக்கே சொல்லிட்டான். வலம் ததுலிம் மின்ஹு ஷைஆ வஃஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அந்த ரெண்டு தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறை நாங்கள் ஊடறுத்து ஓடச் செய்திருக்கிறோம். இந்த காட்சியை ஒரு படம் மாதிரி பார்க்கல மாதிரி இருக்குதா? ரெண்டு திராட்சை தோட்டங்கள், அந்த ரெண்டு திராட்சை தோட்டங்களையும் வேலி போன்று பேரீச்ச மரங்கள் சுற்றி வளைத்திருக்கின்றன. நடுவில் ஒரு அழகான பெரிய விவசாய நிலம் செழித்து ஓங்கியிருக்கிறது. அந்த ரெண்டு தோட்டங்களையும் ஊடறுத்து ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளோ அற்புதமான ஒரு இடம், கற்பனை பண்ணுறதுக்கே சுகமாயிருக்கு. இவ்வளவு வசதியான ஒரு இடத்தை, ஒரு பெரும் செல்வத்தை அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு மனிதர்களில் ஒரு மனிதருக்கு கொடுத்திருந்தார். வகான லஹு சமர், அவனுக்கு எப்போதும் விளைச்சல் கொட்டி கொண்டே இருக்கும், கையில் இருக்கு. அவன் ஃபகால லிசாஹிபிஹி வஹு யுஹாவிரு, அவனுடைய அந்த மற்ற தோழனோடு பேசுகின்ற போது அவன் சொல்லுவான், ஆனால் அக்ஸரு மின்க மாலன் வ ஆஅஸ்ஸு நஃபரா, என்ன இருந்தாலும் இவர் இந்த மற்றவர் இருக்கிறாரே
அவர் இவ்வளோ பெரிய சொத்துக்காரன் இல்லை, அவர் சாதாரண ஒரு ஆள். ஆனால் அவர் ஒரு மார்க்கவாதி. அவன் என்ன சொல்வார்? இந்த 2 பேரும் நண்பர்கள் கதைச்சிக்கொள்ள போகிற நேரம் எப்போவும் இந்த மனிதன், இந்த ஏழை அவனுக்கு என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வை மறந்துடாதே, நீ அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழணும், இது தானே சொல்லுவானா. அவர் ரிட்டர்ன் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் பாரு, ஆனால் அக்ஸரு மின்க மாலன் அஸ்ஸு நஃபரா, வசதிகளில் நான் தானே உன்னை விட அதிகமாக இருக்கிறேன். வசதிகள் உன்னை விட என்கிட்ட தானே கூட இருக்கிறேன். உன்னைய விட கண்ணியமானவனாகவும் நான் உலகத்தில் இருக்கிறேன். என்னப்பா நீதான் மார்க்கத்திட சொந்தக்காரன்டா, நீதான் மார்க்கத்திட உரித்துடையவன்டா, நீ அல்லவா இந்த உலகத்தில் கண்ணியமாக இருந்திருக்கணும், நீ அல்லவா வசதி படைத்தவனாக இருந்திருக்க வேண்டும். இந்த 2 பேரும் பேசிக்கிற நேரம் இப்படி சொல்லுவாங்களாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 2 பேரும் கழிச்சு கொண்டிருக்கிற நேரம் அவர் மார்க்கத்தை சொல்லுவார், இவர் ரிட்டன் அதுக்கு இப்படி பதில் சொல்லுவார். ஒரு நாள் வதஹல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸி, தனக்குத்தானே அநியாயம் செய்த நிலையில், அந்த தோட்டம் அவனுக்கு அநியாயம் செய்யலை. அல்லாஹ் நேரத்தோட சொன்னார், வலம் ததுலி மின்ஹு ஷைஆ, அந்த தோட்டம் அவனுக்கு அநியாயம் செய்யலை, அது கொடுத்துக்கிட்டே இருந்தது. அவன் அந்த தோட்டத்துக்கு போகிற நேரமெல்லாம் அவன் அநியாயம் செய்த நிலையில் தான் போனான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தோட்டம் அநியாயம் செய்யலை. வதஹல ஜன்னத்துஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸி, அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்தான், அவன் அநியாயக்காரனாக. அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அவன் சொல்கிறான், சில நேரம் இந்த அவன் நண்பனையும் அழைச்சிக்கிட்டு போயிருக்க வேண்டும். சில வசதி படைத்தவர்கள் பக்கத்தில் ஒரு ஆளுமே வச்சுக்கிடுவான். என்னத்துக்குண்டா இவருக்கு தேவையான மாதிரி மார்க்கத்தை பெரட்டி சொல்கிறதுக்கு ஒருத்தரை வச்சுப்பார். அவருக்கு இவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொள்வார், அடிக்க வேண்டிய நக்கலையும் அடிச்சுக்கிடுவார். அவருடைய மார்க்கம் பெரிய மார்க்கம் என்றதையும் இடக்கிட நாசுக்காக சொல்லிக் கொள்வார். இவருக்கு தேவையான மாதிரி மார்க்கத்தையும் கேட்டுக்கொள்வார், பக்கத்திலையும் வச்சுக்கொள்வார், இவ்வளவையும் செய்வார். இது சமூகத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை. ஆனால் இந்த மனிதர், இந்த தோட்டத்தில் சொந்தக்காரன், அவரோடு எப்போதும் அந்த தோட்டத்துக்கு போகிறவர், சில நேரம் அந்த தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறவரோ அல்லது யாரோ தெரியாது, அவர் தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்தை பார்த்து கொண்டு அதன் வனப்பிலே தன்னை இழந்து மயங்கி சொல்கிறார், காலமா அதுன்னு அன் தமீத ஹாதிஹி அபதா, இந்த தோட்டம் அழிந்து போகுமா, ஒரு நாள் நடக்காது. இவ்வளவு செழிப்பான பூமி, வளமான மண், ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்போதும் இந்த பூமியில் விளைச்சலுக்கு குறைவில்லை, அழியுமா? ஒரு நாள் அழியாது. இது என்ன சிந்தனை என்றால், தனக்கு வரப்போகின்ற ஒரு அழிவை யோசிக்காமலேயே மனிதன் வாழுகிறான். ஏனென்றால் அதனை அவனுக்கு அல்லாஹ் தஆலா அலங்கரித்து காட்டியிருக்கிறான். ஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் செய்கிறத நீங்கள் செய்கிறது தான் சரி என்று ஷைத்தான் அப்படியே அலங்கரித்து காட்டி, இதையே செய்யுங்க, தொடர்ந்து இதையே செய்யுங்க, விட்டீங்க நீங்கள் சரி, நஷ்டவாளி தான் என்று ஷைத்தான் அதை அலங்கரித்து காட்டிக்கொண்டே இருப்பான். அவர் சொல்கிறாரு, இது அழியுமா, இதற்கு அழிவு வரும் என்றோ, இப்போ இருக்கிற இவருடைய நிலைமைகள் நாளை மாறும் என்றோ அவருக்கு யோசிக்க இயலாது, யோசிக்க தெரியாது. அவர் இன்னும் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தோட மட்டுமல்ல, அவருக்கு அங்காலையும் போய், தோட்டத்துக்கு அங்காலையும் போய் சொல்கிறார், வமா அதுன்னு சாஅத காயிமா, மறுமை நாள் வரும் என்று கூட நான் நம்பவில்லை. இதுதான் வாழ்க்கை.
வலைர் ருதித்து இலா ரப்பி, அப்படி மறுமை நாள் வந்து நான் என்னுடைய ரப்பிடம் போய் சேர்ந்தாலும் கூட லா அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, இதற்கு மாற்றீடாக இதனை விட நல்லதை அவன் எனக்கு தருவான். சிந்தனையை பார்த்தீங்களா? அதாவது இந்த உலகத்தை நேசித்து அதையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற, அதிலே தன்னை பறிகொடுத்த, அதில் மதிமயங்கி கிடக்கின்ற ஒரு மனிதனுடைய உணர்வு என்னண்டா, மறுமை நாள் ஒன்று இருக்குமா, இருந்தாலும் அங்கு எனக்கு இதை விட சிறந்தது கிடைக்கும் என்றா இங்கேயே அல்லாஹ் இவ்வளோலாம் தந்திருக்கிறான். என்ற மேல் உள்ள அன்பு அளவில்லாத அல்லாஹ்வுடைய பற்று தானே இவ்வளோலாம் தந்திக்கிறதுக்கு காரணம். எனவே அங்கே போனால் இதை விட பன்மடங்காக எனக்கு கிடைக்கும் என்று அவன் சொல்லுகிறான். அந்த நேரம் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் சொல்கிறான், காலலஹு சாஹிபுஹு வஹு யுஹாவிரு, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சர்ச்சை எப்போது நடக்கிறாய்க்கு. இவர் அல்லாவை பற்றி சொல்கிறது, மறுமையை பற்றி சொல்கிற, இந்த உலகம் உன்னைய மயக்கிடவானாம், உனக்கு அல்லாஹ் தந்ததுக்கு நன்றி செலுத்து, இப்படியெல்லாம் இவருக்கு சொல்கிறது தான் வேலை. இவங்க ரெண்டு பேரும், நான் நினைக்கிறேன் இவர் முதலாளி, அவருக்கு கீழே வேலை செஞ்ச தொழிலாளி மாதிரி ரெண்டு பேரும் உண்டாத்தான் போகிறது வாரது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் சிந்தனையில் ரெண்டு துருவங்கள். ஒருத்தர் யோசிக்கிறதுக்கு நேர எதிராக தான் இன்னொருத்தர் யோசிக்கிறார். எனவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்போதுமே இந்த வாத பிரதிவாதங்கள் நடக்கிறதாக இருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த பேச்சு வருது, தோட்டத்தை பார்த்துட்டு. அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய நண்பன் சொல்கிறான், அக்கஃபர்த பில்லதி ஹலக மின் துராப் சும்ம மின் நுத்துஃபா சும்ம சவ்வா கரஜுலா, உன்னை மண்ணிலிருந்து படைத்து, பின்னர் நுத்துஃபாவிலிருந்து படைத்து, பின்னர் அழகான ஒரு மனிதனாக உன்னை வடிவமைத்த உனது இரட்சகனை நீ நிராகரித்து விட்டாயா என்று கேட்குறேன். உண்மையிலே நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் சொல்லலை. என் ரப்பு எனக்கு தந்தா இதை விட சிறந்ததை தருவான்னு தான் அந்த ரப்பை பற்றி தான் பேசுகிறான். நான் யாரு தோட்டத்தில் சொந்தக்காரன் ரப்பை நிராகரிக்கல. என் ரப்பு இதெல்லாம் தந்திக்கிறான், நாளைக்கு தந்தா இதை விட நல்லதை தருவான்னு தான் அவன் சொல்கிறான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற சிந்தனை அது மார்க்கத்தை கண்ணியப்படுத்துகின்ற அளவுக்கு, அவன் மார்க்கத்துக்கு கொடுக்குற கண்ணியத்தை அவன் எதுக்கு கொடுத்துறான்டா, சொத்துக்களுக்கு கொடுத்துட்டான். அதை வச்சு இவர் கேட்குறாரு, கஃபர்த, நீ நிராகரித்து விட்டாயா, நிராகரித்து விட்டாயா. சகோதரர்களே, இந்த தீனுக்கு கொடுக்குற கண்ணியத்தை இந்த உலகத்தில் வேறு எதுக்காவது ஒரு மனுஷன் கொடுத்தா அது குஃப்ருக்கு சமன், இது குஃப்ருக்கு சமன், இறை நிராகரிப்புக்கு சமன். அவன் அல்லாஹ் நிராகரிக்கல, அல்லாஹ் இதனை விட அதிகமாக நல்லது எனக்கு தருவான் என்று தான் அவன் சொல்கிறான். ஆனால் இவர் கேட்குறாரா, கஃபர்த, நீ காஃபிராகி விட்டாயா, நிராகரித்து விட்டாயான்னு சொல்லிட்டு சொல்கிறான், லாக்கின்னா, ஆனால் நாங்கள் இப்படி அதை பார்க்கல. ஹுவல்லாஹு ரப்பி, அல்லாஹ் அவன்தான் என்னுடைய ரப்பு, வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, அவனுக்கு நான் யாரையும் இணை வைக்க மாட்டேன். இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு சமமாக அவன் ஆக்கிட்டான், நான் அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் ஆக்க மாட்டேன். இப்படி அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன். இப்போ வெளிப்படையாக பார்த்தா இவன் அல்லாஹ் அல்லாத ஒரு தெய்வத்தை வணங்கவும் இல்லை. யார்? இந்த தோட்டக்காரன். அவனை பார்த்து நீ நிராகரித்தாயான்னு கேட்குறான். அவனை இணை வைக்கவும் இல்லை. அவனுக்கு பதில் சொல்ற நேரம் நானண்டா இணை வைக்க மாட்டேன்னு சொல்றான். அப்ப குஃப்ரும் ஷிர்க்கும் என்ன? ஒரு சிலைக்கு முன்னால கும்பிடுறது மட்டும்தானா? மனிதனுடைய சிந்தனையில் ஆதிக்கம் செலுத்துவதுதான் குஃப்ரும் ஷிர்க்குமாகும். இந்த சூறாவுக்கு மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் ஒரு தனியான விளக்கம் எழுதியிருக்கிறார். இந்த சூறாவுக்கு மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் ஒரு தனியான விளக்கம் எழுதியிருக்கிறார்.
அந்த விளக்கத்துக்கு தலைப்பு போட்டிருக்கிறார் அவர். எப்படி தெரியுமா? இஸ்லாம் வாஸ் உலகாயுதம். அதான் அந்த சூராவுக்காக எழுதப்பட்ட தஃப்சீரில் தலைப்பு. இஸ்லாம் வாஸ் உலகாயுதம். இஸ்லாத்துக்கும் உலகாயுதத்துக்கும் இடையிலான யுத்தம், போராட்டம், போட்டி. இஸ்லாமும் உலகாயுதமும் ஒரு இடத்துல சந்திக்கலாம். எண்ணெயையும் தண்ணீரையும் எப்படி ரெண்டையும் ஒன்றா கலக்கலாதோ அது மாதிரி இது ரெண்டும் கலந்து நிற்கிற சாமான்கள் அல்ல. அதனை மிக தெளிவாக அந்த தோட்டக்காரனின் தோழன் சொல்லுகிறான். இன்னும் சொல்றான், ஃபஅஸா ரப்பி அய்யூத்தியனி ஹைரம் மின் ஜன்னதி, உனது தோட்டத்தை விட என் ரப்பு நினைச்சா சிறந்ததை எனக்கு தர முடியும். வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமா, ஓண்ட தோட்டத்துக்கு ஒரு பெரும் பிரளயத்தை அனுப்பி ஃபத்துஸ்பிய சாயிதன் ஜலாக்கா, அதை நீ ஒரு வெறும் பொட்டல் வெளியாக அல்லாஹ் மாற்றிவிட முடியும். அவ் யுஸ்பிஹ மாஉஹா கௌரா, அல்லது இந்த தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதை ஆறு அது வற்றி அப்படியே பூமிக்குள் போய் இது ஒரு வறண்ட பிரதேசமாக மாற முடியும். ஃபலன் தஸ்ததி அலஹு தலமா, அதற்கு பிறகு நீ இந்த தண்ணீரை பூமியை தோண்டி தேடினாலும் கொண்டு வர முடியாது. அல்லாஹு தஆலா நாடினா இப்படி செய்யலாம். அவனுடைய வல்லமையை நீ மறந்துடாதே என்று அவனுக்கு எப்போதும் இவன் எச்சரிக்கிறான். இது இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் இடையில் எப்போதுமே நடக்கிற ஒரு விவாதம். ஒரு நாள் அறுவடைக்கு தயாராக இருந்த காலத்திலே காலை பொழுதில் அங்கு போகின்ற அந்த தோட்டக்காரன் தோட்டத்தை பார்க்க, ரெண்டு பேரும் தான் போகிறான். இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பக்கத்தில். போனால் வஹீதபி சமரி, ஒரு பேரழிவொன்று அவனுடைய அந்த தோட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தோட்டம் அப்படியே அழிஞ்சிரி. ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா, அவன் கையை பிசைந்து கொண்டு கடும் கை சேதத்திலே நின்று விடுகிறான். அவனுக்கு ஒன்றும் ஓடுதில்லை, அவனுடைய சிந்தனையில் எதுவும் படுகுதில்லை. என்ன நினைக்கிறேன், என்ன செய்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்பது அவனுக்கு புரியுதில்லை. வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அப்படியே அந்த தோட்டத்தின் வனப்பு கருகி சாம்பலாகி போயிருக்கிறது. வயக்கூல் சொல்கிறான், யாழை தனி லம் உஷ்ரிக் ரப்பி அஹதா, இப்போ சொல்கிறான், என் ரப்புக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டும். அவன் மேலே இணை வைக்கல. இந்த தோழன் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தான், நீ உன்னை ரப்பை நிராகரிக்கிறாயா, நான் என்ன அல்லாவுக்கு இணை வைக்கல என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த நேரம் அவனுக்கு விளங்கல். இணை வைக்கிறான்டா என்ன, வேறொரு தெய்வத்தை கும்பிடுறது. நிராகரிக்கிறான்டா என்ன, அல்லாஹ் ஒன்று இல்லை ரெண்டுன்னு சொல்கிறது. அப்படி ஒன்றுமே அவன் செய்யலை. ஆனாலும் இந்த தோழன் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தான், நீ உன்னை ரொம்ப நிராகரிக்கிறியா, நான் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். இப்போ அவனுக்கு படுகுது, உண்மையிலேயே நான் செஞ்ச வேலை ஒரு இணை வைக்கிற வேலை. யாழை தனி லம் முஷ்ரிக் ரப்பி அஹதா, என் ரப்புக்கு நான் ஒருவரை இன்னும் ஒன்றை ஈடாக இணையாக கற்பித்திருக்கக்கூடாதே என்று சொல்கிறான். வலம் தக்குன் லஹு ஃபியத்துன் யன்சுரூனா, அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு அங்கே அவனோட பட்டாளங்கள், உதவிக்கு இருந்தவர்கள், கூலி வேலையாட்கள் யாருமே பயனளிக்கவில்லை. வமாக்கான முன்தசிரா, அவன் தன்னுடைய இந்த முயற்சியில் வெற்றி பெறவும் இல்லை. ஹுனாலிக்கல் வலாயத்துல் இல்லாஹில் ஹக், இங்குதான் சத்தியமாக அல்லாஹ்வுக்கே அந்த பொறுப்பு, அதாவது ஒரு முஸ்லீமை பாதுகாக்கின்ற பொறுப்பு, தன்னை ஏற்றுக்கொள்ளாத அனைத்து மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற, பராமரிக்கின்ற அந்த ஆற்றலும் வல்லமையும்
அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை இங்குதான் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுவ ஹைருன் சவாபன் வ ஹைருன் உக்பா. அவன் சவாபுகளை கொடுக்கிறதுக்கும் அவன் தான் சிறந்தவன், சிறந்த முடிவை கொடுப்பதற்கும் அவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இங்கேயும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இந்த சத்தியத்துக்கும் உலகத்துக்கும் இடையில் உள்ள போராட்டம். உலகத்தை பெருசாக நினைச்சி அல்லாஹ்வுடைய தீனை பின்னுக்கு தள்ளி விடுற ஒரு மனப்பாங்கு இருக்குதே, அல்லாஹ்வுடைய தீனை பின்னுக்கு போடுறது, அது பயங்கரமான ஒரு குஃபுர், அது ஷிர்க் என்ற அளவுக்கு இந்த வசனங்கள் அதனை கண்டிக்கின்றன. இந்த சூறாவுக்கு தனியாக விளக்கம் எழுதின மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் இன்னொரு சிறிய புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அதுக்கு பேர் ரித்தத்துன் லா அபா பக்ரலஹா. அதுவும் இந்த தலைப்பிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிறிய புத்தகத்துக்கு பேர் முர்தத்தாக ஆகி போகிறார்கள், ரித்தத், மதம் மாற்றம் நடைபெறுகிறது, அபூபக்கர் அங்கே இல்லை. அதுதான் புத்தகத்தில் தலைப்பு. மதமாற்றம் நடைபெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே ரித்தத் ஒன்று உருவாகியது. போலி நபிமார்கள் உருவாகினார். முஸைலமத்துல் கذாப் போன்ற பொய் நபிமார்கள் உருவாகினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தோடு ஒரு பெரும் பிரளயம் ஒன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் தோன்றியது. அந்த நேரம் அவர்களுடைய பிரச்சனைகளை இப்போது உடனடியாக கையாளாமல் கொஞ்சம் பொறுத்து பிறகு அதனை பார்ப்போம். ஏனென்றா ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தோடு இந்த சமூகம் பிளவுபட்டு போயிடப்படாது என்று சொல்லி பலர் ஆலோசனை சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதிலே கொஞ்சமும் சோர்வு காட்டவில்லை. அந்த பிரச்சனையை முடித்து விட்டுத்தான், அந்த ரித்தத்தை, அந்த மதமாற்றத்தை இல்லாமல் செய்து விட்டுத்தான் அவர்கள் ஓய்ந்தார்கள். மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு ஒரு ரித்தத் நடக்குது, மதமாற்றம் நடக்கிறது. அபூபக்கர் இல்லை. என்ன இன்றைக்கு நடக்கிற மதமாற்றம்? இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் அவனவன் மதத்தில் வச்சுக்கிண்டே, குர்ஆனை அவன் கையில் கொடுத்துட்டு, பள்ளிவாசலையும் கட்டி கொடுத்துட்டு, குர்ஆனையும் கையில் கொடுத்து ஓதுன்னு ஓத வச்சுட்டு மதமாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மதமாற்றத்தை தடுத்து நிறுத்த அபூபக்கர் இல்லை என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார். என்ன அந்த மதமாற்றம்? அதுதான் இன்று உலகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற சடவாத சிந்தனைகளும் கொள்கைகளும். அது எல்லா வரம்புகளையும் வரையறைகளையும் தாண்டி முஸ்லீம்களை பெயரளவிலே முஸ்லீம்களாக இருக்க வைத்துட்டு, அது அவர்களுடைய பள்ளிவாசல்களையும் வச்சுக்கொண்டு, அவங்களோட குர்ஆனையும் வச்சுக்கொண்டு, அவங்களோட ஏனைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிற நேரம், இந்த எல்லா வேலிகளையும் தாண்டி அது மனித மூளைகளை ஆக்கிரமித்து அவர்களை உள்ளூர மதம் மாற்றி இருக்கிறது. அந்த மதமாற்றத்தை பற்றித்தான் மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் பேசுகிறார். இன்னைக்கு மிக அற்பமான உலக இன்பங்களுக்காக, மிகச்சிறிய, அதாவது எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு உல்லாசத்துக்காக, ஒரு அற்ப தேவைக்காக உலகத்தில் இருக்கிற அவ்வளவையும் அவமதிச்சிட்டு ஒரு மனுஷன் தான் தோன்றித்தனமா போறான். அந்த அளவு இன்றைய உலகம் ஆசைகளையும் இந்த உலகத்தின் மோகத்தையும் வளர்த்து குர்ஆனை கையில் வச்சுக்கொண்டே வழி தவற, ஒரு முஸ்லிமை வழி தவற செய்கின்ற ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலே இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகத்துக்கு ஒரு பொது மதம் இருக்கிறது. இன்றைய உலகத்துக்கு ஒரு பொது மதம் இருக்கிறது. அந்த மதம்தான் இந்த சடவாதம். அதாவது
இந்த உலகத்தை ஒரு பொருள் முதல்வாத உலகமாக மாற்றி எல்லாத்தையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் அந்தஸ்துக்களையும் வச்சு தான் தீர்மானிக்கும். அதை வச்சு தான் தீர்மானிக்கும். கன்சியூமர் கலாச்சாரம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சு 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 போட்டு மனுஷனை எப்படி அவன் மூளையை சமைச்சிருக்கண்டா, நீ வாங்கி 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 அனுபவி. இந்த உலகத்தில் இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிகள் அது எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்கன்னா, விதவிதமாக உற்பத்தி செய்து 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 இந்த மனுஷனுக்கு சப்ளை பண்ணுறது. அவன் நாளொன்றும் பொழுதொன்றும் ஒவ்வொரு விதமாக வாங்கி 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 அனுபவிக்கிறது. இதை தவிர வாழ்க்கையில் வேறொன்று இல்லை, இதற்காகத்தான் வாழ்க்கை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அற்பமான சின்ன சின்ன உல்லாசங்கள், இன்பங்கள், இவைகளையெல்லாம் மனுஷன் உள்ளத்தில் பெரிய லட்சியங்களாக மாற்றி அதுக்காக மனுஷனை வாழ வச்சு அதுக்காக மனுஷனை சாகடித்து இந்த உலகத்தை நாசமாக்குற ஒரு கலாச்சாரம் இன்று உலகத்தின் ஒரு பொது மதமாக மாறியிருக்கிறது. அந்த மதம் எல்லா மதத்தவர்களையும் மதம் மாற்றுகிறது. எல்லா மதத்தவர்களையும் மதம் மாற்றுகிறது. குர்ஆனை கையில் வச்சுக்கொண்டே மதம் மாறுற சூழலை ஏற்படுத்துது. அத்தகைய ஒரு மத மாற்றத்துக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கின்ற ஒரு அத்தியாயம்தான் இந்த சூரத்துல் கஹ்ஃப். எனவே சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை நாட்களில் ஓதுரத்தோடு மட்டும் நிறுத்திடாதீங்க. அதை உள்ளத்தின் ஒரு மேடை சமைத்து, ஒரு வெள்ளி மேடை சமைத்து அதில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை வச்சு அது எங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த புதிய மதத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக. உலகத்தை வானாண்டு இஸ்லாம் சொல்கிறல்ல, உலகத்தை வானாண்டு சொல்கிறல்ல, உலகத்தை ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். உலகத்தை ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக பயன்படுத்துறதுக்கு தான் இஸ்லாம் வழிகாட்டுதே தவிர உலகத்தை இலட்சியமாக மாற்றுவதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கிறது. உலகத்தை இலட்சியமாக மாற்றி மார்க்கத்தை செல்லாக்காசாக வச்சிருக்கிறது, அது இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு பயங்கரமான பாவம். பாவங்களுக்கெல்லாம் அடிப்படை பாவம் அதுதான் என்று சொல்ல வேண்டும். அந்த பாவத்தை பார்த்துத்தான் அந்த தோட்டக்காரனின் நண்பன் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தான், நீ அல்லாஹ்வை நிராகரிக்கிறாய், நீ அவனுக்கு இணை வைக்கிறாய், நீ அல்லாஹ்வை உணரு, அவன் உனக்கு உதவி செஞ்சான், அவன்தான் உனக்கு இந்த பேரருளை செய்தவன், அவனுக்கு நன்றி செலுத்தென்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தானே. அந்த நண்பன் ஏழை அந்த தோட்டக்காரனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையை, மார்க்கத்தின் மகிமையை ஏற்படுத்த முயற்சித்து கொண்டே இருந்தான். ஆனால் அது வெற்றி அளிக்கல. அந்த சொத்து அழிந்து நாசமாகும் வரை அவனுடைய முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளும் வர வேண்டும். அல்லாஹ் ஏன் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறான்? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்கள். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், நூற்றாண்டுகள் போகலும் மனிதனுடைய சிந்தனை பாங்கு ஒன்றுதான், மனிதனை ஆக்கிரமிக்கிற ஜாஹிலியத் ஒன்றுதான், மனிதனுடைய பிரச்சனைகள் ஒன்றுதான். எனவே காலம் வேறுபட்டாலும் பிரச்சனை ஒன்று. வரலாறு எவ்வளவு கால வேறுபாடு உள்ளதாக இருந்தாலும் அதிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதனால்தான் இந்த அற்புதமான வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாறுகளை வெறும் வரலாறுகளாக கேட்டுவிட்டு போகாமல் எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுவோம். வல்ல நாயன் இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை உயர்வாக கண்ணியமாக மதித்து எங்களுடைய உள்ளங்களிலே அவற்றை தாங்கி அவற்றுக்கு வாழ்வளித்து அவற்றை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகின்ற பாக்கியமுள்ள மனிதர்களாக அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.